பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 அதாவது அலகு 1 இலக்கண பகுதியிலிருந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் 25 கேள்விகள் வந்து கேட்க போகிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் தொழிற்பெயரை உருவாக்குதல். ஸோ இந்த டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப 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 ஈஸியான டாபிக். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டை பார்த்தோன்னே இது என்ன வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். வேர் சொல் அப்படிங்கிறது கொஷனில் கேட்டுருவாங்க. வினைமுற்று இல்லைன்னா வினையச்சம் வினையாளனையும் பெயர் அப்படின்னா தொழிற்பெயரை, இது ஏதாவது வந்து ஆப்ஷனில் வந்து இருக்கும், அதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ன கேட்குறாங்க, வினைமுற்றா கேட்குறாங்கன்னா அந்த வேர்டை பார்த்தோன்னே இது வினைமுற்றுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கு ஒரு சின்ன பேசிக் ஃபார்ம்லாம் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே இது ஈஸியாக வந்துட்டு அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? மேக்ஸிமம் நிறைய ஃபார்ம்லாம் இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து சிம்பிளாக வந்து முடிஞ்சிடும். மேக்ஸிமம் இந்த வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த டாப்பிக்கில் வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். வேர் சொல் கொஷினில் கேட்டு தான் வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் தொழிற்பெயர் என்ன அப்படின்னு நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதுக்கான ஆப்ஷன் 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? முதல்ல வேர் சொல் அப்படிங்கிறது தமிழில் ஒரு சொல்லையோ ஒரு வார்த்தையோ பார்த்தோன்னே கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 ரூல்ஸ் வந்து இருக்குது. அதாவது ஒரு சொல் தமிழை பொறுத்த வரைக்கும் இல்லை வார்த்தை அது வேர் சொல்லா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு 13 ரூல்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? தனிக்குறிலில் மட்டுமே வரக்கூடிய வேர் சொல் அப்படின்னா தனிக்குறில் ஒற்று. தனிக்குறில் ஒற்றுனா இப்போ செல் அப்படிங்கிற ஒரு சொல் வந்து இருக்குது அப்படின்னா முதல்ல பாருங்கள், இதை பிரித்தோம்னா சேங்கிறது ஒரு குறில் எழுத்து, அடுத்தது ஒரு ஒற்று வந்து சேர்ந்துருக்கு. இப்போ இங்கே செய்யினே நம்ம எடுத்துருக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த செய்யில சே அப்படிங்கிறது ஒரு தனிக்குறில், அதுக்கு அடுத்தது ஒரு ஒற்று வந்து சேர்ந்துருக்கு. அப்போ தனிக்குறில் ஒற்று. இந்த மாதிரி தனிக்குறில் ஒற்று குற்றியலுகரம், இருகுறில் குற்றியலுகரம், இருகுறில் ஒற்று அப்படிங்கிறது மாதிரி ஒரு 13 ரூல்ஸ் வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமட்டிக்கலாக வந்து போகும். நமக்கு தேவை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? அப்படி இல்லாமல் ஒரு ஈஸியான மெத்தடில் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வேர் சொல் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஒரு சொல்லை நம்ம அதுக்கு மேலே பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது அப்படிங்கிற சொல் தான் வேர் சொல். இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஓடு அப்படின்னு ஒரு சொல் வந்து இருக்குது. இதை வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம் அப்படின்னா பிரிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா பிரிக்க முடியாது. பிரித்தாலும் பொருள் தராது. ஓன்னு பிரியும், அதுக்கு அடுத்தது டூன்னு பிரியும். இப்போ அடின்னு இருக்குது, அடியை நம்ம பிரித்தோம்னா ஆன்னு பிரியும், அப்புறம் டீன்னு பிரியும். இதெல்லாம் ஒவ்வொரு எழுத்துக்கள். அப்போது ஒரு சொல்ல அதுதான் இறுதி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணிகிட்டே வரோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிரிக்க முடியாது, பிரித்தாலும் பொருள் தராது அப்படிங்கிற சொல் எல்லாமே நம்ம கொஷினில் கேட்குறாங்கன்னா அதுதான் வேர் சொல். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த எழு அப்படிங்கிற இந்த வார்த்தை எடுத்துக்கோங்களேன். இதையும் நம்ம பிரித்தோம்னா பொருள் தராது. ஏ லூ, இது பிரித்தா பொருள் தருதா? ஏ தனியாக பொருள் தரணும், லூ பொருள் தருதா? பொருள் தராது. அப்போ ஒரு சொல் தமிழ் சொல்ல பார்த்தோன்னே ஒரு தமிழ் வார்த்தையை வந்து பார்க்குறீங்க, அதை வந்து பிரிக்க முடியாது, பிரித்தா வந்து பார்த்தீங்கன்னா பொருள் தராது அப்படின்னா அதுதான் வந்து வேர் சொல். இந்த வேர் சொல்ல கொடுத்து இதில் இருந்து தான் நமக்கு வினைமுற்று வினையச்சம் வினையாளனையும் பெயர் தொழிற்பெயர் அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்குமே ஒரு சில ஃபார்முலாஸ்லாம் இருக்குது. ஜஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்களுக்கு எந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும். வினைமுற்று ஒரு சொல் வினைமுற்றான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அதோட விகுதி. ஓகேங்களா? விகுதி அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கவனிச்சிட்டே வாங்க. ஒரு சொல்லோட இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் தான் வந்து நம்ம விகுதின்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தார், இந்த தான், இந்த தூ, இல், கல். ஓகேங்களா? இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா விகுதின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து இந்தந்த எழுத்துக்களில் முடியுதோ, அதாவது ஆர்னு முடியணும், இல்லை ஆன்னு முடியணும், அதுன்னு முடியணும், ஆள்னு முடியணும், கல்னு முடியணும். இந்த மாதிரி விகுதி இந்த எழுத்துக்களில் முடிஞ்சாலே அது என்னென்னா வினைமுற்று. ஈஸி தான். ஓகேங்களா? ஆனால் இது ரூல்ஸ்ன்னு பார்க்கும்போது இது முக்காலமும் உணர்த்தும் வினைமுற்று மொத்தம் 27
பிரிச்சிருப்பாங்க. 9 9 9 பிரிச்சிருப்பாங்க. எதிர்காலம், இறந்த காலம், நிகழ்காலம் ஒவ்வொரு இதுக்கும் வந்து 9 பிரித்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 27 வகை வந்து அப்படியே பிரித்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து மனசில் போட்டு ஏற்றிக்கவே வேண்டாம், ஈஸி. ஓகேங்களா? ஒரு வார்த்தை இருக்குது. இப்போ அடித்தார் அப்படிங்கிறத எப்படி நம்ம பிரிக்கலாம்? அடித்து, ஓகேங்களா, கூட்டல் ஆர் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் முடியறது ஆர்னு முடியும், இல்லை ஆன்னு முடியும், இல்லை அதுன்னு முடியும், இல்லை ஆள்னு முடியும், இல்லை கல்னு முடியும். இந்த மாதிரி முடிஞ்சதுனாலே அது வந்து பார்த்தீங்கன்னா வினைமுற்று. வினைமுற்றுன்னு போட்டு இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஆர், ஆன், அது, ஆள், கல். ஓகேங்களா? இது மேக்சிமம் வினைமுற்று இதில் தான் வரும். கொஸ்டின்ஸும் இதில் தான் வந்து கேட்பாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஏன், ஓம், ஆய், ஈர், ஈர்கள் அப்படிலாம் வரும். ஆனால் அது ரேர் அக்கேஷன். ஓகேங்களா? ரொம்ப ரேர். அப்படி இருந்தாலும் இந்த இரு வந்து ஈரில் வந்து பார்த்தீங்கன்னா இரு வந்துடுது, அதுவுமே இதில் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஓம்னு முடியும், ஆயின்னு முடியும், ஈர், ஈர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேர் அக்கேஷனில் வந்து வரும். ஆனால் மேக்ஸிமம் எக்ஸாமில் 99%, ஓகேங்களா, 99% வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய வினைமுற்று வார்த்தைகள் அப்படிங்கிறது ஆர், ஆன், அது, ஆள், கல் இந்த இதில் தான் முடியும். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு வார்த்தையை பார்க்கும்போது ஆறில் அடித்தார் வினைமுற்று, பார்த்தான் ஆணில் முடியுது வினைமுற்று, மலர்ந்தது அதில் முடியுது வினைமுற்று, படித்தால் ஆளில் முடியுது வினைமுற்று, கூடினார்கள் கல்லில் முடியுது வினைமுற்று. ஆனால் அதுக்கூட வேர் சொல் வந்து பார்த்தீங்கன்னா அடி. இதுதான் வந்து கொஸ்டினை கேட்டிருப்பாங்க. அடி, அடின்னு கொடுத்து வினைமுற்றுன்னா அடித்தார். பார்னு கொடுத்து பாருங்கிற வேர் சொல்ல கொடுத்து இதுக்கான வினைமுற்று பார்த்தான். மலர், இதுக்கான வினைமுற்று மலர்ந்தது. படின்னு கொடுத்து இதுக்கான வினைமுற்று படித்தான். கூடின்னு கொடுத்து இதுக்கான வினைமுற்று கூடினார்கள். இவ்வளோதான். வினைமுற்று முடிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா? மார்க் வந்துருச்சா? 25 மார்க்கு இந்த பகுதியிலிருந்து. ஓகேங்களா? அதாவது இந்த டோட்டலாக இந்த யூனிட்லேருந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அப்போ இதுக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் வந்து கேட்பாங்க. இவ்வளோதான். வினைமுற்று முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் மூடி வச்சிடலாம். அடுத்தது பெயரெச்சம். இந்த பெயரெச்சத்தோட ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அதோட விகுதி அ இல்லைன்னா உம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சா அது பெயரெச்சம். இதை டெஃபினிஷன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வினை முற்று பெறாமல் பெயர் எஞ்சி நிற்பது பெயரெச்சம் அப்படிங்கிறது மாதிரி வரும். அது டெஃபினிஷனாக நமக்கு ஓகே தான். ஆனால் ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க, இல்லைனா வந்துட்டு இலக்கணம் வந்து எனக்கு தெரியாது, கஷ்டமாக இருக்குது, எக்ஸாம்லனா நிறைய மார்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த டெஃபினிஷன் வந்து புரியாது. ஓகேங்களா? இந்த ஒவ்வொரு பெயரெச்சமும் எப்போவுமே வந்து ஒரு பெயர் சொல் கொண்டு தான் முடியும், வினை கொண்டு முடியாது. இது வந்து இதோட ரூல். ஆனால் அந்த ரூல்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா குழப்பிடும். அதெல்லாம் தேவை கிடையாது, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு வார்த்தையை கொடுத்து அதோட விகுதி ஆங்கிற சவுண்டில் முடிஞ்சது அப்படின்னா அது பெயரெச்சம். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் கேஸ். இது வந்து எக்ஸாமில் ரேராக கேட்பாங்க. ஆனால் அதிகமாக வர்றது ஆ சவுண்டு தான். இப்போது அடித்தன்னு இருக்கு. இந்த தே எப்படி பிரிக்கலாம்? இத்து ப்ளஸ் ஆன்னு பிரிக்கலாம். அப்போ ஆ சவுண்டு வருதா? அப்போ அது பெயரெச்சம். பார்த்தங்கிறத அந்த தே எப்படி பிரிக்கலாம்? இத்து ப்ளஸ் ஆன்னு முடியும். பெயரெச்சத்துக்கான ஷார்ட்கட் விகுதி ஆ சவுண்டில், அப்படி இல்லைனா உம்ல முடியும். அப்படிங்கிறது ரேர் கேஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. அதிகமாக முடிகிறது ஆ சவுண்டு. ஓகேங்களா? ஆன்னு வந்தாலே, ஓகேங்களா, ஆ சவுண்ட்லேயே வந்து அந்த விகுதி முடிஞ்சாலே அது வந்து பெயரெச்சம். ரொம்ப ஈஸி. வினைமுற்று ஈஸியாக முடிச்சாச்சு, பெயரெச்சம் ரொம்ப சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. அடுத்தது வினையெச்சம். வினையெச்சத்தில் ஒரு சொல்லோட விகுதி ஈ சவுண்டில் அப்படி இல்லைன்னா ஊ சவுண்டில் வந்து முடியும். ஓகேங்களா? இப்போ பேசின்னு இருக்கு. இதோட வேர் சொல் பேசு. இதோட வினையெச்சம் வந்து பேசி. ஓகேங்களா? ஈ சவுண்டில் முடியுதா? கண்டு இந்த சொல்லு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது வந்து வினையெச்சம். ஏன்னா இது வந்து ஊ சவுண்டில் வந்து முடியுது. இதோட வேர் சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா கான்னு சொல்லி கொடுப்பாங்க. கான் தான் வந்து கண்டுன்னு வந்து மாறும். வேறு சொல் வந்து கான், வினையெச்சமாக மாற்றும் போது கண்டுன்னு வந்து முடியும். இது வந்து ஊ சவுண்டில் முடியும். இன்னொரு அடிஷ்னல் டிப்ஸ் என்னென்னா வினையெச்சம் அதிகமாக ஊ சவுண்டில் தான் வரும். ஓகேங்களா? ஊ சவுண்டில் தான் வரும்.
ரொம்ப குறைவாக தான் வந்து குறைவான சொற்கள் தான் வந்து ஈ சவுண்டில் வரும். இதை வந்து முக்கியமாக நோட் பண்ணிக்கணும். இந்த ஈ சவுண்டில் வரக்கூடிய சொற்கள் வந்து ரொம்ப குறைவு, ஊ சவுண்டில் வரக்கூடிய சொற்கள் ரொம்ப அதிகம். வினையச்சம் ஈ இல்லைனா ஊ, வினையச்சம் முடிஞ்சது, அவ்வளோதான். ஈஸி, ரொம்ப ஈஸி. அடுத்து வினையால் இணையும் பெயர். வினையால் இணையும் பெயரில் ஒரு சொல் வந்து கொடுத்தாங்கன்னா அதோட விகுதியை பாருங்கள். ஐ, அன், அல், இதில் ஏதாவது ஒன்று வந்ததுன்னா கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா வினையால் இணையும் பெயர். 39% வரக்கூடிய எக்ஸாமில் வரக்கூடிய சொற்களுக்கு ஐ, அன், அல் இதில் தான் வந்து முடியும். இப்போ அடித்தாரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரை, ஐயில் முடியுதா? மலர்ந்த நை, நை ஐயில் முடியுதா? அதே போல் செய்தவன் அன்ல முடியுதா? செய்தவள் அல்ல முடியுதா? ஓகேங்களா? அதாவது இவ் ப்ளஸ் அல் அப்படி முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா இவ் ப்ளஸ் அன் இப்படி முடியும். இந்த இதை மட்டும் கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே வினையாளனையும் பெயர் ஐ, அன், அல், அவ்வளோதான் வினையாளனையும் பெயர்னு சொல்லிட்டு எழுதிடலாம். ஒரு சில விதிவிலக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதாக வினைமுற்றே வினையாளனையும் பெயராகவும் வரும். இல்லை அக்ரிணையில் வரக்கூடிய வினையாளன் பெயர் இருக்குது, உயர்தனையில் வரக்கூடிய வினையாளன் பெயர், இது மாதிரிலாம் உள்ளே நம்ம டெப்த்தாக போக போக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஓகேங்களா? சிம்பிளாக வினையாளனையும் பெயர் அப்படின்னா ஐ, அன், அல் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தொழிற்பெயர். தொழிற்பெயரில் ஒரு சொல் வந்து இருக்குது அப்படின்னா அதோட விகுதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அல் சவுண்டில் வந்து முடியணும். இப்போ அடித்தல், தடுத்தல், படித்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த தல் எப்படி பிரிக்கலாம்? இத்து ப்ளஸ் அல்லுன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? அப்போ இந்த அல் சவுண்டில் வந்தாலே அது தொழிற்பெயர். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், அதுக்கு அடுத்தது தொழிற்பெயரை உருவாக்குதல். ஈஸி தான், இவ்வளவு தான். இதுதான் ஷார்ட்கட். இது நோட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு கொஸ்டினே வரும். 99% வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்த ஃபார்முலாவிலேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸே வரும். ஒரு வார்த்தையை பார்க்குறீங்க, அதில் ஆர், ஆன், அது, ஆள்கள் வந்ததுன்னா வினைமுற்று. ரேர் கேஸு. மட்டும் நான் வச்சுக்கோங்க. வந்தால் பெயரச்சம். வினையச்சத்தில் ஊ வந்து அதிகமாக வரும், ஈ வந்து ரேர் கேஸு. ஓகேங்களா? ஊ, ஈ இது வந்ததுன்னா வினையச்சம். வினையாளனையும் பெயரில் ஐ, அன், அல் வந்தால் வினையாளனையும் பெயர். தொழில் பெயரை பொறுத்த வரைக்கும் அல் வந்தால் தொழிற்பெயர். இது நம்ம ரூல்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு இதுக்கும் 27, 13, 14 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதோட இது சேரணும், இதோட அது சேரணும். இதோட வந்து பார்த்திங்கன்னா வேற்றுமை விருப்பு சேர்த்து பார்க்கணும். சேர்த்து பார்த்தா அது ஏற்கும், அது ஏற்காது. ஒவ்வொரு வார்த்தையும் இப்படி சேர்த்து பார்த்தா தான் வந்து நமக்கு எக்ஸாமில் குறித்த நேரத்தில் முடிக்கிறதுக்கு டைம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்குறதுக்கு நம்ம அந்த இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு பிசுறும் இல்லாமல் உங்களால் மார்க் வாங்கிட முடியும். தொடர்ந்து நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி.